சரி, நம்ம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். உங்களை நீங்களே என்னைக்காவது இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? ஏன் நாம பண விஷயத்துல சில சமயம் இவ்ளோ முட்டாள்தனமா நடந்துக்கிறோம்? நாமளே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, ஆனா சில சமயம் எடுக்கிற முடிவுகள் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தா நமக்கே சிரிப்பு வரும். அம்மா, இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில் இருக்கு. அது என்னன்னா, நாம எல்லாரும் இந்த விளையாட்டுக்கே புதுசு. இன்னைக்கு நாம பார்க்க போற மூலங்கள் பணத்தோட உளவியல், அதாவது த சைக்காலஜி ஆஃப் மணி பத்தி பேசுது. ஓய்வூதியம், காலேஜ் லோன், ஸ்டாக் மார்க்கெட்னு இந்த முழு நிதி உலகமும் எவ்வளோ புதுசு, அது எப்படி நம்ம முடிவுகளை பாதிக்குதுங்கிறத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். கரெக்ட். குறிப்பா நம்ம கட்டுப்பாட்டை மீறின 2 விஷயங்கள், அதிர்ஷ்டம் மற்றும் ஆபத்து பத்தி பார்க்க போறோம். பில்கேட்ஸ் மாதிரி ஆட்களோட கதைகள் மூலமா வெற்றி தோல்விக்கு பின்னாடி இருக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். மிகச் சரியா சொன்னீங்க. அந்த விளையாட்டுக்கே புதுசுன்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, அது எவ்வளவு புதுசுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நாம ஏன் சில சமயம் தடுமாறுறோம்னு நமக்கே புரியும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வேலை செஞ்சு ஓய்வு பெற்ற பிறகு நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு பென்ஷன் வேணுங்கிற ஐடியாவே அது ஒரு பொதுவான விஷயமா ஆனது 1980s தான். என்ன சொல்றீங்க? 80sல தானா? அப்ப நம்ம அப்பா தாத்தா காலத்துல கூட இது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? இல்ல, பரவலா இல்ல, ஒரு சிலருக்கு மட்டும்தான். இன்னும் சில உதாரணங்கள் சொல்றேன், அப்போ உங்களுக்கு அதோட தாக்கம் புரியும். சொல்லுங்க. உதாரணத்துக்கு, அமெரிக்காவோட ஓய்வூதிய திட்டத்துல ரொம்ப முக்கியமான 401k திட்டத்தையே எடுத்துக்குவோம். இது நம்ம ஊர்ல இருக்கிற பிஎஃப், என்பிஎஸ் மாதிரி ஒரு ஓய்வூதிய சேமிப்பு திட்டம். இது 1978க்கு முன்னாடி இல்லவே இல்ல. அப்படியா? ஆமா. அதே மாதிரி ரொம்ப பிரபலமான ராத் ஐஆர்ஏ, அதாவது ராத் ஐஆர்ஏ திட்டம் 1998ல தான் வந்துச்சு. அது ஒரு மனுஷனா இருந்தா இப்போதான் சட்டப்படி குடிக்கிற வயசே வந்திருக்கும். அந்த அளவுக்கு சின்ன பையன். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. நம்ம நிதி உலகத்தோட பல முக்கியமான கருவிகள் இவ்வளவு இளமையானதா? இளமையானது மட்டும் இல்ல, அது நம்ம சமூகத்தை பாதிச்ச வேகமும் ரொம்ப அதிகம். கல்லூரி கல்வியை எடுத்துக்கோங்க. 1940ல அமெரிக்காவுல 20 பேர்ல ஒருத்தர் கூட காலேஜ் டிகிரி முடிக்கல. ஆனா 2015ல 4ல ஒருத்தர் டிகிரி வாங்கியிருக்காங்க. வாவ், பெரிய மாற்றம். பெரிய மாற்றம். ஆனா அதே நேரத்துல காலேஜ் ஃபீஸ் பணவீக்கத்தை விட 4 மடங்கு அதிகமாயிடுச்சு. இவ்ளோ பெரிய மாற்றம் இவ்ளோ வேகமா நடக்கும்போது என்ன ஆகும்? தப்பான முடிவுகளை எடுத்தாங்க. ஏன்னா கத்துக்கிறதுக்கு பல தலைமுறை அனுபவம்ல இங்க இல்ல. இதே கதைதான் இண்டெக்ஸ் ஃபண்டுகளுக்கும் ஹெட்ஜ் ஃபண்டுகளுக்கும், ஏன் கிரெடிட் கார்டு மாதிரி நுகர்வோர் கடன்களுக்கு கூட இது பொருந்தும். எல்லாமே ரொம்ப புதுசு. நீங்க சொல்றத கேட்டா ஆச்சரியமா இருக்கு. அதாவது நம்ம ஆயிரக்கணக்கான வருஷமா நாய்களை பழக்கப்படுத்தியும் அதோட பழைய காட்டு மராண்டி குணம் இன்னும் போகல. கரெக்ட். ஆனா வெறும் ஒரு 20, 30, 50 வருஷ அனுபவத்தை வச்சுக்கிட்டு பண விஷயத்துல நம்ம ஒரு நிபுணர் மாதிரி எந்த தப்பும் செய்யாம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இது என்னங்க நியாயம்? இதுதான் முக்கியமான புள்ளி. யாரும் வேணும்னே தப்பு பண்றதில்ல. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க அனுபவத்தை வச்சு அவங்களுக்கு அந்த நேரத்துல எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்யறாங்க. ஏன்னா இந்த விளையாட்டுல யாருமே அனுபவசாலி கிடையாது. எல்லாருமே கத்துக்குட்டிங்க தான். ஓகே, இது ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட். நாம முட்டாள் இல்ல, நாம புதுசா கத்துக்கிறோம். சரி, அப்போ நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள் பத்தி பேச ஆரம்பிச்சிங்களே, அதிர்ஷ்டம், ஆபத்து, அது எப்படி இது கூட சம்பந்தப்படுது? ஆமா. இப்போ நம்ம பார்க்க போற கருத்து கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். மூலத்துல இத அதிர்ஷ்டமும் ஆபத்தும்னு சொல்றாங்க. நாம பொதுவா வெற்றிக்கு முயற்சியும் தோல்விக்கு தவறுகளும் தான் காரணம்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, அதிர்ஷ்டமும் ஆபத்தும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள். நம்ம கட்டுப்பாட்ட மீறின சக்திகள் நம்ம வாழ்க்கையை எவ்வளவு தூரம் தீர்மானிக்குதுன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கு ஒரு சரியான உதாரணம் பில் கேட்ஸோட கதை. பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட், உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அவரோட புத்திசாலித்தனம், கடின உழைப்பு பத்தி நிறைய கேட்டிருக்கோம். ஆனா அதிர்ஷ்டத்தோட பங்கு என்னவா இருந்துச்சு? பில் கேட்ஸ் படிச்ச ஸ்கூல் பேரு லேக் சைட். 1968ல உலகத்திலேயே கம்ப்யூட்டர் வச்சிருந்த ஒரு சில உயர்நிலை பள்ளிகள்ல அதுவும் ஒண்ணு.
அப்படியா? ஆமா, இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அந்த ஸ்கூலுக்கு எப்படி கம்ப்யூட்டர் வந்ததுங்கிறதே ஒரு தனி கதை. சொல்லுங்க, கேட்க சுவாரஸ்யமா இருக்கும். பில் டோகல்னு ஒரு ஆசிரியர் இருந்தாரு. அவர் ஒரு கணித அறிவியல் ஆசிரியர். கிளாஸ்ல பாடம் நடத்துறது மட்டும் போதாது, பசங்களுக்கு நிஜ உலக அனுபவம் வேணும்னு நம்பினார். அவர்தான் அந்த ஸ்கூலோட பெற்றோர் சங்கத்துக்கிட்ட பேசி அவங்க வருடம் நடத்துற ஒரு விற்பனையிலிருந்து கிடைச்ச $3000 பணத்தை வச்சு ஒரு டெலிடைப் மாடல் 33 கம்ப்யூட்டரை குத்தகைக்கு எடுத்தார். வாவ்! அதாவது ஒரு ஆசிரியரோட முயற்சியால தான் இது நடந்திருக்கு. அந்த காலத்துல இது எவ்வளோ பெரிய விஷயம். நினைச்சு பாருங்க, அந்த சமயத்துல பல பெரிய யூனிவர்சிட்டிகள்ல கூட பில் கேட்ஸ் 8ஆம் வகுப்புல பயன்படுத்தின அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர் கிடையாது. நம்பவே முடியல. அந்த கம்ப்யூட்டர்ல தான் பில் கேட்ஸ் அவரோட உயிர் நண்பர் பால் ஆலனை சந்திச்சார். 2 பேரும் கம்ப்யூட்டர் பைத்தியம். ராத்திரி பகல் வீக்கெண்டுன்னு எப்போ பார்த்தாலும் அதுல தான் மூழ்கி கிடப்பாங்க. தங்களோட திறமைய வளர்த்துக்கிட்டாங்க. அங்கதான் மைக்ரோசாஃப்ட்டுக்கான விதை விழுந்ததா? மிக சரியா. ஒரு நாள் ராத்திரி பால் ஆலன் கிட்ட ஒரு ஃபார்ச்சூன் பத்திரிக்கைய காட்டி கேட்ஸ் கேட்டாராம், ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனியை நடத்துறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவரே சொன்னாராம், ஒருவேளை ஒரு நாள் நமக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி இருக்கலாம். கேட்கவே சிலிர்க்குது. ஆனா இதுல அதிர்ஷ்டத்தோட பங்கு எவ்வளோ பெருசுன்னு இன்னும் சரியா புரியலையே. சரி, அத நம்பர்ஸ்ல சொல்றேன். அப்போ அதோட உண்மையான தாக்கம் உங்களுக்கு புரியும். ஓகே. 1968ல உலகம் முழுக்க சுமார் 303 மில்லியன் உயர்நிலை பள்ளி வயசுல மாணவர்கள் இருந்தாங்க. ஓகே, 303 மில்லியன் ரொம்ப பெரிய நம்பர். அதுல அமெரிக்காவுல மட்டும் 18 மில்லியன், வாஷிங்டன் மாநிலத்துல 2,70,000 பேர், சியாட்டில் பகுதியில 1,00,000க்கும் கொஞ்சம் அதிகம். சரி. ஆனா அந்த லேக் சைட் பள்ளியில படிச்சவங்க வெறும் 300 பேர் தான். ஒரு நிமிஷம், 303 மில்லியன்ல ஆரம்பிச்சு வெறும் 300ல வந்து நிக்குது. அதாவது 10 லட்சத்துல ஒரு மாணவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. பில் கேட்ஸ் அந்த ஒருத்தரா இருந்தார். 1 in a million. ஆமா, இது அவரே ஒத்துக்கிட்டாரு. லேக் சைட் மட்டும் இல்லனா மைக்ரோசாஃப்ட் இருந்திருக்காதுன்னு அவரே சொல்லியிருக்கார். அவர் புத்திசாலி, அவர் கடின உழைப்பாளி, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இந்த 1 மில்லியன் அதிர்ஷ்டம் அவருக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு தொடக்கத்தை கொடுத்துச்சு. 10 லட்சத்துல ஒரு சான்ஸ். இது அதிர்ஷ்டம்னு சொல்றதை விட அவர் அமானுஷ்யமான நிகழ்வு மாதிரி இல்லையா? அவரோட புத்திசாலித்தனம், கடின உழைப்பு எல்லாம் சரிதான். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காம போயிருந்தா நிச்சயமா இன்னைக்கு நாம மைக்ரோசாஃப்ட் பத்தி பேசிட்டு இருக்கவே மாட்டோம். அப்போ நாணயத்தோட அடுத்த பக்கம். ஆமா, இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாமா? பில் கேட்ஸோட கதை கேட்கும்போது ஆஹா, இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வேணும்னு தோணுது. ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அதிர்ஷ்டத்துக்கு ஒரு உடன்பிறப்பு இருக்கு, ஆபத்து. அதே கதையில அதே பள்ளியில இதுக்கு ஒரு சோகமான உதாரணமும் இருக்கு இல்லையா? ஆமா, அது பில்கேட்ஸோட இன்னொரு நண்பர் கென்ட் எவன்ஸோட கதை. லேக் சைட் ஸ்கூல்ல பில்கேட்ஸ் பால் ஆலன் கூடவே 3ஆவதா ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கென்ட் எவன்ஸ். ஓ. 8ஆம் வகுப்புல பில்கேட்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். கேட்ஸே சொல்றாரு, கென்ட் தான் கிளாஸ்லயே புத்திசாலி பையன்னு. 2 பேரும் போன்ல மணிக்கணக்கா பேசுவாங்களாம். கேட்ஸுக்கு இன்னமும் கென்ட்டோட போன் நம்பர் ஞாபகம் இருக்கும். அவரும் கம்ப்யூட்டர்ல திறமையானவரா? கேட்ஸ் ஆலனுக்கு நிரால திறமைசாலி. ஸ்கூல்ல கிளாஸ் டைம் டேபிள் போடுறது ரொம்ப சிக்கலான ஒரு வேலை. அதை சரி பண்ண பில்லும் கென்ட்டும் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதினாங்க. அப்படியா? அந்த அளவுக்கு 2 பேரும் இணை பிரியாம இருந்தாங்க. கென்ட்டுக்கு கேட்ஸ் மாதிரி வியாபார நோக்கும் பெரிய லட்சியமும் இருந்துச்சு. நாம எதிர்காலத்துல என்ன பண்ண போறோம்னு திட்டம் போடுவாங்களாம். என்ன செஞ்சாலும் ஒன்னா செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ கென்ட் எவன்ஸ் மைக்ரோசாஃப்டோட 3ஆவது நிறுவனரா இருந்திருக்க வேண்டியவர். இருந்திருக்கலாம், ஆனா அது நடக்கல. கென்ட் உயர்நிலை பள்ளியில பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு மலையேற்ற விபத்துல இறந்துட்டார். அட கடவுளே, ரொம்ப சோகமா இருக்கு. அமெரிக்காவுல ஒரு வருஷத்துக்கு சராசரியா 36 பேர் தான் மலையேற்ற விபத்துல இறக்குறாங்க. ஒரு உயர்நிலைப்பள்ளி மாணவன் மலையேற்றத்துல இறக்குறக்கான வாய்ப்பு, அதுவும் ஏறக்குறைய 10 லட்சத்துல 1. என்ன சொல்றீங்க? பில்கேட்ஸுக்கு கிடைச்சது 10 லட்சத்துல ஒரு பங்கு அதிர்ஷ்டம், கென்ட் எவன்ஸுக்கு கிடைச்சது 10 லட்சத்துல ஒரு பங்கு ஆபத்து. ஆமா, ஒரே சக்தி, ஒரே அளவு, ஆனா எதிரெதிர் திசையில வேலை செஞ்சிருக்கு. இதுதான் அதிர்ஷ்டத்துக்கும் ஆபத்துக்கும் உள்ள உறவு. ஒன்னை ஏத்துக்கிட்டா இன்னொன்னையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது மனச பிசைற ஒரு கதை. இது ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. வெற்றிக்கு பின்னாடி அதிர்ஷ்டம் இருக்கு, தோல்விக்கு பின்னாடி ஆபத்து இருக்குன்னா நாம ஏன் அதை பெருசா கண்டுக்கிறதே இல்ல? நாம ஏன் எப்பவுமே ஒருத்தரோட உழைப்பையும் முடிவுகளையும் மட்டுமே பாக்குறோம்? இது ஒரு ஆழமான உளவியல் கேள்வி. நோபல் பரிசு வாங்கின பொருளாதார நிபுணர் ராபர்ட் ஷில்லர் கிட்ட கேட்டாங்களாம், முதலீட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புற ஆனா தெரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னு. அவர் என்ன சொன்னார்?
அதுக்கு அவர் சொன்ன பதில், ஒருத்தரோட வெற்றிக்கு பின்னாடி அதிர்ஷ்டத்தோட சரியான பங்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறது தானா. ஏன் அதை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டம்? ஏன்னா அது நம்ம ஈகோவை பாதிக்கும். மத்தவங்களோட வெற்றிய பார்த்து அவனுக்கு லக் அடிச்சதுன்னு சொன்னா அது பொறாமையா தெரியும். கரெக்ட். அதே சமயம் நம்மளோட வெற்றிய பார்த்து இது எனக்கு அதிர்ஷ்டத்துல கிடைச்சதுன்னு நாமளே ஒத்துக்கிட்டா நம்ம கடின உழைப்பை நாமளே குறைச்சு மதிப்பிடுற மாதிரி ஒரு உணர்வு வரும். அது மனச்சோர்வை தரும். அதனால நாம அதை செய்ய மாட்டோம். இதுக்கு ஏதாவது ஆய்வு இருக்கா? இருக்கு. ஒரு ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அண்ணன் தம்பிங்களோட வருமானம் அவங்களோட உயரம் இல்ல எடை சம்பந்தப்பட்டதை விட ஒண்ணுக்கொன்னு அதிகமா சம்பந்தப்பட்டிருக்குதான். ஓ, அது எப்படின்னா? அதாவது இம்ப உயரமாவும் பணக்காரராவும் இருந்தா உங்க தம்பி உங்கள மாதிரி உயரமா இருக்கிறத விட பணக்காரரா இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி வளர்ப்பு, கல்வி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க 2 பணக்கார அண்ணன் தம்பி கிட்ட கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இல்ல, நான் என் சொந்த உழைப்புல தான் முன்னுக்கு வந்தேன்னு தான் சொல்லுவாங்க. அதிர்ஷ்டத்தை ஒத்துக்கிறதே அவ்வளோ கஷ்டம். அப்ப தோல்விக்கும் இதேதானா? அதேதான். அடுத்தவங்க தோத்துட்டா அவன் செஞ்ச தப்புன்னும், நாம தோத்துட்டா நேரம் சரியில்லைன்னு சொல்றோமா? சரியா சொன்னீங்க. மத்தவங்களோட தோல்விய அவங்களோட தப்பான முடிவுகளோட சுலபமா முடிச்சு போட்டுடுவோம். ஆனா நம்மளோட தோல்விய மட்டும் நம்ம கட்டுப்பாட்டை மீறின துரதிருஷ்டவசமான ஆபத்துன்னு சொல்லுவோம். இது மனித இயல்பு. இதுதான் அந்த துணிச்சலுக்கும் முட்டாள்தனத்துக்கும் நடுவுல இருக்கிற மெல்லிய கூட்டுக்கு நம்மள கூட்டிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சா அவர் ஒரு துணிச்சலான விஷனரி. அதே ரிஸ்க் எடுத்து தோத்துட்டா அவர் ஒரு முட்டாள். மிகச்சரியான உதாரணம். வரலாற்ற பாருங்க. கார்னீலியஸ் வாண்டபில்ட்னு ஒரு பெரிய ரயில்வே முதலாளி இருந்தாரு. அவர் பண்ணின எல்லா ஒப்பந்தமும் சட்டவிரோதம்னு அவரோட ஆலோசகர் சொன்னப்போ, கடவுளே, நியூயார்க் மாநில சட்டப்படி ஒரு ரயில்வேயை நடத்த முடியும்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டாராம். அவர் ஜெயிச்சதால இன்னைக்கு நாம் அவர் ஒரு துணிச்சலான ஹீரோவா பாக்குறோம். அவர் மட்டும் தோத்திருந்தா ஒரு கிரிமினல். ஜான் டி ராக்ஃபெல்லர் கதையும் இதே மாதிரி தானே? ஆமா. அவரோட சட்ட மீறல்களை எல்லாம் இன்னைக்கு தந்திரமான பிசினஸ் மூவ்னு சொல்றோம். ஆனா ஒரு நீதிபதி அவரை ஒரு சாதாரண திருடனை விட மோசமானவன் அன்னு சொன்னார். அப்ப அந்த கூடு ரொம்ப மெல்லிசு. ரொம்ப. பெஞ்சமின் கிரஹாம், வேல்யூ இன்வெஸ்டிங்கோட தண்டை, அவரோட மொத்த முதலீட்டு வெற்றிக்கும் காரணம் GICOங்கிற ஒரே ஒரு ஸ்டாக்ல அவர் போட்ட பெரிய முதலீடு தான். ஓ. இது அவரே எழுதின பல்வகைப்படுத்தல், அதாவது டைவர்சிஃபிகேஷன் விதிக்கு நேர் எதிரானது. இது அதிர்ஷ்டமா இல்ல திறமையான்னு கேட்டா அவராலையும் சொல்ல முடியல. ஃபேஸ்புக்கை வாங்க வந்த யாஹூவோட $1 பில்லியன் ஆஃபரை மார்க் சுக்கர்பர்க் நிராகரிச்சப்போ எல்லாரும் அவரை ஒரு மேதையா பார்த்தாங்க. ஆமா. ஆனா அதே யாஹூ மைக்ரோசாஃப்டை வாங்க வந்தப்போ வேண்டான்னு சொன்னதுக்கு எல்லாரும் அவங்கள முட்டாள்கள்னு சொன்னாங்க. ஒரே செயல், ஆனா விளைவு வேற. நாம எதை கத்துக்கிறதுனே தெரியலையே. ஏன்னா தைரியத்துக்கும் அவிச்சாரித்தனம், அதாவது ரெக்லெஸ்னஸ்க்கும் நடுவுல இருக்கிற கோடு ஒரு மில்லிமீட்டர் தான் தடிமன். அதுவும் எல்லாம் முடிஞ்சு பல வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது தான் அந்த கோடே தெரியும், நடக்கும்போது தெரியாது. அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நம்ம லிசனர் எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? நாம புது ஆட்டக்காரங்க, அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அப்போ என்னதான் செய்யறது? 3 முக்கியமான விஷயங்கள். 1, நாம எல்லாரும் இந்த நிதி உலகத்துல புதுசுங்கிறத ஏத்துக்கிறது. சில சமயம் தடுமாறுவோம், தப்பு பண்ணுவோம். அது இயல்பு. அதுக்காக உங்களை நீங்களே ரொம்ப திட்டிக்காதீங்க. சரி. ரெண்டாவது, அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிஜமானவை, ரொம்ப சக்தி வாய்ந்தவை. தனிப்பட்ட முயற்சி மட்டுமே 100% காரணம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது. இதை ஏத்துக்கிட்டா வெற்றி வந்தா தலக்கணு வராது, தோல்வி வந்தா மனசு உடைஞ்சு போகாது, ஒரு நிதானம் வரும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மூணாவது அந்த மூலத்துல இருந்த வரிதான். எதுவும் நாம நினைக்கிற அளவுக்கு நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. ஒரு பெரிய வெற்றியை பார்க்கும்போது அது முழுக்க திறமைன்னு நினைக்காதீங்க. ஒரு பெரிய தோல்வியை பார்க்கும்போது அது முழுக்க முட்டாள்தனம்னு நினைக்காதீங்க. நிஜம் எப்பவுமே இதுக்கு நடுவுல தான் இருக்கும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இதன் அடிப்படையில அந்த மூலத்துல ஒரு நடைமுறை ஆலோசனையும் சொல்றாங்க இல்லையா? ஆமா. நீங்க யாரை பாராட்டுறீங்க, யாரை ஃபாலோ பண்றீங்கங்கிறதுல கவனமா இருங்க. அதே மாதிரி நீங்க யாரை தப்பா பாக்குறீங்க, யாரை தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்கிறதுலயும் கவனமா இருங்கன்னு. கரெக்ட். அதாவது ஒருத்தரோட வெற்றிக்கு காரணம் அவரோட புத்திசாலித்தனம் மட்டும்தான் முடிவு பண்ணி அவரை அப்படியே காப்பி அடிக்காதீங்க. ஒருத்தரோட தோல்விக்கு காரணம் அவரோட சோம்பேறித்தனம் மட்டும்தான் முடிவு பண்ணி அவரை ஒதுக்காதீங்க. ஏன்னா நிஜம் அதை விட ரொம்ப சிக்கலானது. சரியா சொன்னீங்க. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம்.
அதிர்ஷ்டம் ஆபத்துங்கிற இந்த மறைக்கப்பட்ட சக்திகளை பத்தி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இத வச்சு பணம், வெற்றி, தோல்விய பத்தி உங்களோட இளவயது உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுதினா அதுல நீங்க கொடுக்க போற ஒரே ஒரு அறிவுரை என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.